அனைவருக்கும் வணக்கம். இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரிய வில்சன் அவர்கள் எந்திரிச்சு என்னைய கேலி பண்ணுறீங்களா, அதாவது நான் பேசுகிற மொழியை வச்சு என்னைய கேலி பண்ணுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் சட்டார்னு அடிச்சுட்டு உட்காந்தார். நான் கூட சரி திமுகவுக்கு இதெல்லாம் உருவ கேலி, இதெல்லாம் சாதாரணம், சரி அப்படி தான் மரிய வில்சனை பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏன்னா அவர் நார்மலாக கூலான பர்சன், அவரோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் டென்ஷனே ஆக மாட்டார் அப்படிப்பட்ட பர்சன். சரி என்ன பேசியிருக்காங்க திமுககாரர் அப்படின்னு போய் பார்த்தா, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர் தான் கேட்டிருக்காரு. அதாவது சொல்லியிருக்காரு என்னன்னா, அவர் மரியாதை தான் பேசியிருக்காரு. அவர் வீடியோ பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது. அதாவது எந்திரிச்சு நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நான் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த காலத்திலும் சரி, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்க காலத்திலும் சரி, தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்டவன், தமிழ் மொழி மீது விசுவாசம் கொண்டவன். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தமிழ் மொழி பேசுகிறத டெவலப் பண்ணிக்கணும். உங்களுடைய அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் எப்படி அருமையான தமிழில் பேசுகிறார், அவரை கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க. இவ்வளவு தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் சொன்னது. இதுக்கு உடனே எந்திரிச்சார் யார், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன். ஏன்னா இவருடைய தமிழ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 40,041 பாரு, சிச்சி அது இல்லை 40,040 பாரு, சிச்சி அது இல்லை 40,012 பாரு, அப்புறம் 40,412 பாரு. பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 412. ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழில் புலமை வாய்ந்தவர் தான் நிதியமைச்சர் மரிய வில்சன். நிதியவே நீதிம்பாரு. ஸோ இந்த மாதிரி தமிழில் புலமை வாய்ந்தவர் கேட்டால் நான் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் புலமை வாய்ந்தவன். அதாவது 30 வருஷமாக நான் இது வச்சு நடத்திட்டு இருக்கேன், கல்வியாளராக இருக்கேன், எஜுகேஷனலிஸ்டாக இருக்கேன். அதனால் எனக்கு இங்கிலீஷில் தான் புலமை தெரியும். இங்கிலீஷில் புலமை தெரியும்னா நீங்கள் லண்டன் போங்க சார், லண்டன் போய் லண்டன் பார்லிமெண்ட்டில் பேசுங்க சார். இங்கே எதுக்கு சார் பேசுகிறீங்க? இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐம் அ பார்ன் கிறிஸ்டியன். கிறிஸ்டியானிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அது கற்றுக் கொடுத்த மொழி என்னவென்றால் அமைதி மொழி. அது என்னென்னமோ மொழியில் சொன்னார். அமைதி மொழி, இரக்க மொழி, அன்பு மொழி, இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த கிறிஸ்டியானிட்டி இந்த கற்றுக் கொடுத்த இந்த மொழியை எத்தனை தமிழ் மொழி படித்தாலும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கே தமிழ் ஒழுங்கா பேச தெரியாது. நீங்களே தமிழை 40,040 அந்த ரேஞ்சில் தான் நீங்க இருக்கீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ உங்கள் மதத்தை, அதாவது உங்கள் மதம் சார், கிறிஸ்டியானிட்டி என்பது உங்கள் மதம். நீங்கள் உங்கள் மதத்தை எவ்வளவு வேணாலும் புகழ்ந்து பேசலாம், அதற்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் மதத்தை வைத்து தமிழ் மொழியை இழிவுபடுத்துவது என்பது கண்டனத்திற்குரியது. இதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிச்சிருக்கணும். நார்மலாவே விஜய் அவர்கள் இவருடைய, அதாவது மரிய வில்சனுடைய வரலாறு என்னவென்று பார்த்து, அவரோட வீடியோ எல்லாம் வந்துச்சு, அதையெல்லாம் இந்த வரலாறையெல்லாம் பார்த்து அமைச்சரவையில் இவருக்கு இடம் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் பார்க்காம கொடுத்துட்டீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, மரிய வில்சன் அவர்களே, உங்களுடைய ஆங்கில புலமையை பார்த்து தான் உங்களுடைய ஆர்கே நகர் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டாங்களா? கிடையவே கிடையாது. மூச்சுக்கு 3 தடவை நான் எஜுகேஷனலிஸ்ட், நான் 30 ஆண்டு காலமாக கல்வியாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு புலமை தெரியும், ஆங்கிலம் தான் தெரியும், தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை விட எஜுகேஷனலிஸ்ட் கல்வியாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஐயா பாரிவேந்தர் தெரியுமா? அவருடைய தமிழ் மொழியை கேட்டிருக்கீங்களா? அவருடைய பேச்சாற்றலை கேட்டிருக்கீங்களா? பார்த்து கற்றுக்கோங்க. இன்னொன்னு சொல்கிறாரு மரிய வில்சன், அதாவது திமிரான தோரணையில் சொல்கிறார், திமிரா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் பேச முடியாது, அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா மரியாதைக்குரிய சபாநாயகர் ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களே சொல்கிறார், இதெல்லாம் லைட்டர் வெயினில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத நிதியமைச்சர் திரு மரிய வில்சன், உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது, என்னோட இதுக்கு தான் நான் பேசுவேன், அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தோரணையில் சொல்கிறார். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுடைய வரலாறு தெரிந்தும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை
மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கி இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள். உங்களுக்கு ஓட்டு போட்ட லட்சோதி லட்ச மக்களின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து.